கர்த்தர் தேவன் அனுப்புறாரு, நீ கூட வளரணும். ஏன்னா அவருக்கு விட தாசனி வளர வேண்டிய அவசரம் இல்லை. எது மாதிரி ஆகணும்? அவரு மாதிரி இருந்தா போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால வசனம் சொல்லுது மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரத்துல, போதகராமா சிசுநாமா போதகர் மாதிரி இருந்தா போதுமாமா. வாசிங்க 10வது அதிகாரம் நினைக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 10:25. மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25வது வசனம் வாசிங்க. சீஷன் தன் போதகனை போலவும், சிஷ்யன் தன போதகன் போல, வேலைக்காரன் தன் எஜமானனை போலவும், வேலைக்காரன் தன எஜமான போலவும் இருப்பது போதும். நீ ஜாஸ்தி பண்ண வேண்டியது சொல்லல. எது மாதிரி ஆகணுமாம்மா? சிஷ்யம் யாரு? எது மாதிரி இருக்கணுமா? போதகர் மாதிரி. நம்ம போதகர் யாரு? கர்த்தராக இயேசு கிறிஸ்து. அதே மாதிரி தாசன் எப்படி இருக்கணும்? வேலைக்காரன் எப்படி இருக்கணுமாம்மா? எஜமான போல் இருக்கணும். அது மாதிரி இருந்தா போதும். நீ அது மாதிரி நம்ம என்ன ஒண்ணு நம்ம நடக்கிறது நம்ம கத்துக்கணும். அதை சொல்றாரு, அவரு எப்படி நடந்தாரோ அது பிரகாரம் நீங்க கூட என்ன பண்ண நடக்கணும் அப்படின்னு நீங்க கர்த்தருடைய வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதனால்தான் நீ வளர்ந்திருந்தா என்ன அவர் நடக்கிற மாதிரி நீ நடக்கிறது கத்துக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கணும். சகோதரி சகோதரன், நீ குழந்தையா இருந்தா கர்த்தருக்கு சந்தோஷம் கிடையாது. உனக்கு டைம் கொடுத்தாரு, அந்த டயத்துக்கு என்ன பண்ணாரு? என்ன வளரணும். நம்ம ஒரு வருஷத்துக்கு பின்னால் திரும்பி பார்த்தா ரட்சிப்பட்டிருந்து நம்மளுக்கு எவ்வளவு உபதேசம் கொடுத்துருப்பாரு. கேட்டிருக்குமில்ல? அவரை திட்டம் அவர் ஆலோசனை என்ன பண்ணிருக்காரு? எத்தனை நம்மளுக்கு கத்து கொடுத்தாரு. அதே மாதிரி நீ வசனம் படிச்சிருக்கிற. வேலைக்காரன் எஜமானுக்கு என்ன இல்லைம்மா அதிகம் கிடையாதாம்மா. அதிகம் எஜமானுக்குன்னா வேலைக்காரன்னா அதிகம் இல்லம்மா. அவரு மாதிரி இருக்கணுமாமா. அதனால இங்க வச்சனம் என்ன சொல்றாரு? முதலாவது யோகன்ல என்ன சொல்றாரு? படிச்சு வாசிமில்ல, அது 6:2-6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். யாரைத்து அவருக்குள் நிலைத்திருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணாம அவர் எப்படி நடந்தாரோ அதே மாதிரி அவர் கூட என்ன பண்ணணும்? நடக்க வேணும்மா. அவர் சொன்ன நடக்கலனாக்க அர்த்தம் என்ன? நீ அவருக்குள்ள நிலத்து இல்லை. உதாரணத்துக்கு கர்த்தர் சொல்றாரு யோவான் சுவிசேஷத்துல 5:15, நீங்க யாரு? நானும் உண்மையான திராட்சாவளி. அதான் சொல்றாரு, திராட்சா செடி நானு, நீங்க யாரு? கொடிகள். அவருக்குள் நிலத்திருக்குதுன்னு அர்த்தம் என்ன? கொடிகள் எப்படி அந்த திராட்சா செடியில இருக்குது நினைஞ்சிருக்குதோ அது மாதிரி நாம என்ன பண்ணணும்? நினைஞ்சிருந்தாதான் நீ என்ன கனிகள் கொடுப்ப. அதே மாதிரி யாரைத்தே அவர்கள் நிலைத்திருக்கிறாங்களோ அவங்க என்ன ஆவாங்களாமா? அவர் சொன்னபடி நடப்பாங்களாமா. சொல்ற புரியுது உங்களுக்கு எல்லாத்துக்கும்? எப்படி திராட்சை செடியில அந்த என்ன கொடி எப்படி ஐத்து இருக்குதோ அதே மாதிரி அவருக்கு நிலத்திருக்கிறவங்க கூட எப்படி இருப்பாங்க? அவரு கூட நிலத்து அவர் கூட இருப்பாங்க. அவர் எப்படி நடக்கிறாரு அதே மாதிரி நடப்பாங்களாமா. இல்லாட்டி அவருக்குள்ள நீ நிலத்து இருக்கலாத மாதிரி அப்படி செப்பரேட்டா இருக்கிற மாதிரி. இயேசுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை. அவர் ஒரு வழியில் போற, நீ ஒரு வழியில் போற, அவ்வளவுதான். சொன்னது இது நல்லா மனசாக்கணும். நம்ம மனசாகணும். அதாவது அவர் நடந்த மாதிரி நடக்காட்டி நம்ம யாரு?
வளர்ந்தவங்க நம்ம கிடையாது, இன்னும் குழந்தைங்க மாதிரி. அதனால இன்னைக்கு இந்த சாயங்கால நேரத்தில் ஒரு சில நடக்க முடியாத நிலைமையில் இருந்தால் அது நடக்க காரணம் என்ன அன்றைக்கி நம்ம அவர்கிட்ட நாம் மன்றாடி மனஸ்தாபப்பட்டு என்ன வேணும், உண்மையாக நான் நடக்க முடியல கருத்து, நான் இனிமேல் என்ன வேணும் நடக்கிறதுக்காக ரூபா கொடுங்க. உண்மையா நீ நடக்கணும்னு மனசுல இருந்தா அவர் என்ன பண்ணுவாரு, நடத்தி வைக்கிறதுக்கு அவரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அர்த்தம் பண்ணிச்சா? உதாரணத்துக்கு என்ன பேர், ஜோனாத்தான், அவன் நடக்கணும் 2 கை தூக்குனாக்க நீங்க என்ன பண்ணுவீங்க, கைப்பிடி நடக்க வைப்பீங்க. இல்லை அவன் தப்பா அப்படியே உட்காந்துக்கிட்டேனாக்க என்ன பண்ணுவீங்க, சேர்த்த மாதிரி தூக்கி தலையில் இஷ்டம் தான் போட்டு நடக்க வைக்கணும், தூக்கிட்டு போவாங்க. அவன் நடக்கணும் இஷ்டம் இருந்தா நீங்க என்ன பண்ண நடக்க வைப்பீங்க. அதே மாதிரி உனக்கு நடக்கணுங்கிற மனசு இருந்தா, நான் வளரணுங்கிற மனசு இருந்தா, நான் இயேசு கிறிஸ்து மாறி நடக்கணும், கரெக்டாக உம்படையோட சாயல்ல நான் மாறணும்னு உண்மையான உங்களுக்குள்ள ஆசை தாகம் இருந்துச்சுன்னா பரிசுத்தாக என்ன பண்ண முடியா, நடக்கிறதுக்காக என்ன பண்ணுவார், முயற்சி பண்ணுவார். அதுக்கு தகுந்த வல்லமை உங்களுக்கு என்ன பண்ணுவார், நம்மளுக்கு கொடுப்பார். சும்மா ஏதோ யாரும் நடக்கணும்னு சொன்ன இல்லை, அது மேலே மனசு வச்சு என்ன பண்ண, அதுக்காக கண்ணீர் விடணும். நீ ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ண, நீ அழுவணும். இப்போ ஏதாச்சும் உலக ரீதியாக நம்ம எத்தனோ விஷயத்தில் என்ன பண்ணுறோம், துக்கப்படுறோம். அந்த துக்கத்தை விட்டு அடிச்சிடுங்க. எதுக்காக துக்கப்படுங்க, கருத்துக்குள்ள என்ன ஆகணும், நான் வளரணும், கருத்துற மாதிரி நான் வாழணும், கருத்துற மாதிரி மாறணும், அது பின்னால் நான் நடக்கணும். அப்போதான் நீ அவருக்குள்ள என்ன இருக்க மாதிரி, நிலத்தி இருக்கிற மாதிரி வச்சனம் சொல்லுதுங்க. இந்த விஷயம் நாம் எல்லாம் என்ன பண்ணணும், அறிஞ்சிக்கிட்டு நடக்கிறது கற்றுக்குவோம். இன்னும் எப்படி கூட நம்ம குழந்தைங்க மாதிரி இருக்கிற கருத்தர் என்ன, குழந்தைங்க மாதிரி இருக்கிற அவரு இஷ்டமும் கிடையாதுங்கிறது இந்த சாயங்கால நேரத்தில் நம்ம கற்றுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால்தான் யாரைட்டு அவர் நேசிக்கலையோ இல்லாட்டி அவர் சொன்ன மாதிரி நடக்கலையோ அவங்க எல்லாம் யாரு, என்ன குழந்தைங்க மாதிரி. இந்த விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். 3வது விஷயம், 1வது அதிகாரம் 1வது யோகான் இதே 4:4. பிள்ளைகளே, 1வது யோகான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிடத்திலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். போதும். ஹல்லேலூயா. இங்க பிள்ளைங்களா இருக்கிற விசுவாசிங்களுக்கு சபையா இருக்கு என்ன சொல்றாரு, நீங்கள் வாசி பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்தீர்களா, அவர்களை ஜெயித்தீர்களா. ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவரிடத்திலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உங்களில் இருக்கிற யாராமா பெரியவர். யார் பெரியவர்? உலகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்குள்ள இருக்கிறவங்க பெரியவர் என்றது நீ அறியணும். இது அறியாதவனால யாரு குழந்தை இருந்தா இங்க சின்ன பிள்ளைங்க சொல்றாரு, அப்பா இதா உலகத்தில் இருக்கிற விட உங்களுக்குள்ள இருக்கிற யாரு பெரியவர் என்று அறிஞ்சிரு. எப்ப இது அறியறியோ அப்ப என்ன பண்ண முடியும், நீ இந்த உலகத்தைய ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் நம்ம அநேக விஷயம் ஜெயிக்க முடியல, ஏன் பயப்படுத்த இருக்கிறோம்? இன்னைக்கு அநேக விஷயத்துக்கு என்ன பண்றோம், நம்ம பயப்படுறோம். சின்ன ஏதோ பிரச்சனைக்கு பயப்படுறோம். ஒரு அடி மின்னுக்கான போடணுமா என்ன வரும், 100 வருஷத்துக்கு ஆலோசனை பண்றோம். முக்கியமா கர்த்தர் விஷயமாய் உலகத்துக்கோசம் நீ ஓடுவே, என்ன வேணும் பண்ணுவ வேணாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ மின்னுக்கான போறோம்னா என்ன பண்ற, நீ பயக்கிற.
ஒரு சுவிசேஷம் சொல்லணும்னா இவன் கேட்பானோ கேட்க மாட்டானோ என்னன்னு என்ன பண்ணுறான்பா? பயப்படுறோம். காரணம் என்ன தெரியுமா? உங்களோடக்குள்ள இருக்கிறவன் யாரோ நீ என்ன அறியல. உங்களோட பார்வையில் உலகத்தில் இருக்கிற பெரியவனா தெரியுது. உலகத்தில் இருக்கிற பிசாசியா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், மனிதரையா இருக்கட்டும், அது எதா இருக்கட்டும், அதை பார்த்து என்ன பண்ற? பயக்கிற அர்த்தம் என்னன்னா உங்களுக்குள்ள இருக்கிற யாரும் என்ன அறியறது இல்லை. ஹல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? உலகத்தில் இருக்கிற விட உங்களுக்குள்ள இருக்கிறவாரு பெரியவரா இருக்கிறார். அவர் சாமானியவர் இல்லை, அவர் உலகத்தையே ஜெயிச்சவர். என்ன அவரு? உலகத்தையே ஜெயிச்சவர் இருக்கிறாரு, மரணத்தையே ஜெயிச்சவர் இருக்கிறாரு. இந்த உலகத்துல மரணத்துக்கு விட வல்லமையுள்ளது எதுங்க? இந்த உலகத்துல மனிதர் எல்லாம் பயப்படுறது எதுக்கு? மரணத்துக்கு பயப்படுறாங்க. மனிதர் எல்லாரும் பயப்படுறது எதுக்கு? மரணத்துக்கு. எல்லாரும் பயங்கரமான இந்த உலகத்தில் இருக்கிறது என்ன? மரணம் தான். அந்த மரணத்தையே ஜெயிச்சவர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மரணத்தை ஜெயிச்சு உங்ககிட்ட இருக்கும்போது நீ எதுக்கு பயப்படணும்? நீ பயப்பட ராசம் வேண்டாம் இருக்குதா? இது காசு நீ ஏதாவது பயப்பட அவசரம் இருக்குதா? கொஞ்சம் பண்ணுங்க. வேற நமக்கு பயம் 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 அப்படின்னு அர்த்தம் என்ன? இன்னும் விசுவாசம் என்ன ஆகல, வளரல. அதனால தான் இங்கே 5வது அதிகாரம் பார்க்குறோம். யோவான் சுவிசேஷம் இது 1 யோவான் இல்லையா? 5வது அதிகாரம் 5வது அதிகாரம் 4வது வசனம் படிங்க. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நமக்குள்ள இருக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயித்த ஜெயம். ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த விசுவாசம்? எந்த விசுவாசம் மூலமே நீ ஜெயம் பொந்துற? நம்மளுக்குள்ள யாரு? பெரியவர், வல்லமையுள்ளவர், சர்வ வல்லவர தேவன் நம்மளுக்குள்ள ஜெயித்திருக்கிறார். அவரு மாணிக்கணும் நம்மளுக்குள்ள இருக்கிறார். அவரு எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கிறாரு? ஜெயிச்சிருக்கிறார். அவர் பாவத்தை ஜெயிச்சார், சரீரத்தை ஜெயிச்சார், உலகத்தை ஜெயிச்சார், மரணத்தை ஜெயிச்சார், பிசாசை ஜெயிச்சார். இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில என்ன தோல்விங்கிறதே இல்ல. பிரிய சகோதரி சகோதரன், அப்பேற்பட்டவர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவர் மேல் நம்பிக்கை என்ன இருக்காரு? உங்கள்கிட்ட இருக்காரு. உண்மையா அவர் இருக்கிறார். எனக்கு என்ன பண்ணுவாரு? எனக்கு கூட என்ன பண்ணுவாரு? ஜெயம் கொடுப்பார். ஜெயம் கொடுப்பார். நம்மளுக்கு மின்னுக்காண்டு என்ன இருக்கட்டு, எப்பேர் சூழ்நிலை வரட்டு, எப்பேர் நோவு இருக்கட்டு, அதுதான் இருக்கட்டு, எந்த பிரச்சனையா இருக்கட்டு, நம்மளுக்குள்ள இருக்கிறவர் இருக்கிறார். என்கிட்ட எனக்கு என்ன கொடுப்பார்? எனக்கு ஜெயம் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவ? நீ எதுக்கு யோசனை பண்ண மாட்டேன், எதுக்கு யோசனை பண்ண மாட்டேன். என்ன பண்ண? மின்னுக்காண்ட போய்கிட்டே இருப்பேன். உன் மனசெல்லாம் கூட என்ன இருக்கு? நான் இன்னும் மின்னுக்காண்ட போகணும், இன்னும் என்ன பண்ணணும், நான் வளரணும், இன்னும் வளரணும். இன்னும் இந்த ஆவிக்குரியா என்ன யாத்திரை என்ன சொல்லுவாங்க? பயணத்தைய இந்த ஆவிக்குரிய பயணத்தை என்ன பண்ணணும்? மின்னுக்காண்ட இன்னும் தொடங்கணும். நான் இருப்பேன். அந்த வேணா என்னமோ இல்லை, போதும். இந்த பிரார்த்தனை வாழ்க்கை போதும், இந்த விசுவாச வாழ்க்கை போதும், இதே போதும். நம்ம பேர் அப்படி என்ன இருக்கிறாங்க? காம்ப்ரமைஸ் ஆகி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்னாவது காம்ப்ரமைஸ் என்ன ஆகிட்டாங்க? உட்காந்துக்கிட்டாங்க. அப்படியே பிரிய சகோதரி சகோதரன், கிறிஸ்து வாழ்க்கைங்கிறது உட்கார்ந்துக்கிறது கிடையாது, நடக்கிறது அசலே கிடையாது. கிறிஸ்து வாழ்க்கை என்ன? ஓடுறது. அல்லேலூயா. கிறிஸ்து வாழ்க்கை என்னமா? ஓடுறது.
விசுவாச வாழ்க்கை என்ன? ஓடுறதுங்க. நம்ம பேர் விசுவாச வாழ்க்கையில் காம்ப்ரமைஸ் ஆகி போய் என்ன நின்று போனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இஸ்ராயல் ஜனங்க நின்று போய் என்ன பண்ணாங்க தெரியுமா? எந்திரிச்சு ஆடுறது பாடுறது பண்ணாங்களாமா. கொஞ்ச நாள் அது மாதிரி இருப்ப, உட்காந்துட்டு இருப்ப. நெக்ஸ்ட் என்ன தெரியுமா? மறுபடி ஆடுறதுக்கு பாடுறதுக்கு ஆரம்பிச்சிரு. அப்படின்னு அர்த்தம் என்ன? லோகத்தில் சந்தோஷிக்கிறது ஆரம்பம் ஆயிரு. லோகத்தில் ஆனந்தப்பட சந்தோஷமாயிரு. லோகத்துக்காக வாழ்றது ஆயிரு லாஸ்ட்டுக்கு. அதாவது விசுவாசம் எப்போ என்ன பண்ணுறது? ஆவிக்குரியா இந்த பயணத்தில் என்ன ஆகக்கூடாது? நிற்கக்கூடாது. ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்போ ஓட முடியும் தெரியுமா? எப்போ ஆயிடுச்சு? எம்மளுக்குள்ள இருக்கிற யாரு? பெரியவர். எம்மனால முடியாது. உண்மைதான். பிசாசு வந்து ரக்கரக்கமான்னு சொல்லுவார். என்ன நீ எங்கே பண்ண போகிற? அது மாதிரி இருக்க போகிற. உன்னால் என்ன முடியுது? அதனால என்ன முடியுது? இதை பாரு, இந்த பாவம் உங்கள்கிட்ட இருக்குது, அந்த பாவம் உங்கள்கிட்ட இருக்குது, இதான் உங்களோட அப்படி இருக்குத, நீ அது இருக்கிற. என்ன பண்ணுவார்? எத்தனைத்தோ என்ன பண்ணுவார்? நம்ம மைண்டில் ஆலோசனை பண்ணுவார். நம்மளை என்ன பண்ணுறக்கு நம்மளை எப்பவுமே என்ன பண்ணுறாரு? பலகீனப்படுத்துறது. என்ன பண்ணுறது? நம்மளையா பலகீனப்படுத்துறது சைத்தான். அப்போ ஒன்னே சொல்லணும், நெஸ்தா நீ சொல்கிற சைத்தானா, நீ சொல்கிறது கரெக்டு தான். எம்னால முடியாது, கரெக்ட் தான். எவ்வளோ பாவம் இருக்குது, கரெக்ட் தான். எத்தனோ பலகம் இருக்குது, கரெக்ட் தான். வேணாலும் எம்பளுக்குள்ளே இருக்கிறவர் யாரு? பலகீனத்து கிடையாது. பலவான் எம்பளுக்குள்ளே இருக்கிறார். எம்பளுக்குள்ள இருக்கிறது யாரு? பாவம் இருக்கிறவர் இல்லை, பாவம் இல்லாதவர் எம்பளுக்குள்ளே இருக்கிறாரு. அவரு நான் உண்மைதான், நான் ஞானம் இல்லாதவன் தான். வேணா நம்மளுக்குள்ள யார் இருக்கிறாங்க? ஞானம் உள்ளவனா இருக்கிறாரு. நான் நடக்கிறது நானும் கிடையாது. நான் என்ன பண்றேன்? நான் போடுற ஒரு அடி அவரு மூலயமா நான் போடுறேன். அவருதான் என்னை நிறுத்தி வைக்கிறாங்க. அவரு விசுவாசத்தோட நீ பேசுனீன்னா அந்த பிசாசு உங்களுக்கு என்ன உங்களுக்கு அந்த என்ன அந்த பலகீனம் என்னவாரு? ஓடி போயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது விசுவாசம் எப்படிப்பட்ட இருக்குன்னா எம்மனால முடியாது. வேணும் நமக்குள்ள இருக்கிற கர்த்தர் மேல முடியுங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். பிரிய சகோதரி சகோதரன், அதான் பவுல் சொல்ற என்ன சொல்ற வார்த்தை தெரியுமா? நான் பண்றது ஒன்றும் இல்லை. என்ன எம்பளுக்குள்ள இருக்க கர்த்தர் என்ன பண்றாரு? பண்ண வைக்கிறா. நான் என்ன ஆயிருக்கிறனோ அது அவரோட குருப்பம் மூலியமா தான் ஆயிருக்கிறேன். புரியுதா? நான் என்ன ஆயிருக்கிறேனோ அது யார் மூலியம் ஆயிருக்கிறேன்? அவரோட குருப்பம் மூலியமா தான் ஆயிருக்கிறேன். நான் இவ்வளோ பிரயாசப்பட்டேன். அது நான் பண்ணது கிடையாது. யார் மேல பண்ணேன்? கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலியமா இந்த பிரயாசம் எல்லாம் ஆயிருக்குதுன்னு அப்ப பவுல் யார் சொல்றாரு? சாட்சியம் சொல்றார். பேச சகோதரி சகோதரன், நம்மள மேல ஒன்றும் முடியாது. யார் மேல கூட சமஸ்த கர்த்தர் மூலியமா நடக்கு. ஹல்லேலூயா. கர்த்தவே நீ நடக்கவே அப்படிங்கும்போது என்ன சொல்லுவேன்? கர்த்தர் நம்மளையா நடத்தி வைப்பார். பிரிய சகோதரன், அதுதான் நம்ம பலம், அதுதான் விசுவாசம், அதுதான் நீதிமான் விசுவாசம் மூலியமா. என்ன விசுவாசம்? எம்பனால முடிக்கிறது ஒன்றும் இல்லை. யாருனாலும் முடியும்? கர்த்தர் மேல முடியும். எனக்கு கர்த்தர் நடத்தி வைப்பார். கர்த்தர் துணையா இருக்கிறார். அது முடிஞ்சு அவர் நம்மளை நடத்தி வைப்பார். அதனால எதிர்ப்பாரு என்ன நம்ம வழி எப்படி போடணும்? கர்த்தரை நோக்கி கர்த்தர் நம்பிக்கை வச்சு போடணும். பேதுரு போட்ட மாதிரி இயேசு கிறிஸ்து அந்த சமூகம் நடந்துட்டு வர்றாரு. அவரு எல்லாம் கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. வந்தா வருவார் அவரே. பேதுரு என்ன ஆலோசனை? என்ன நம்மள கர்த்தர் என்ன பண்றாரு? தண்ணீர் நடந்துட்டு வர்றாரு. நானும் கூட அவர் பின்னால் என்ன நான் நடக்கும்னு எந்திரிச்சு கேட்கிறாரு, கர்த்தாவே உண்மையா நீயா இருந்தா என்ன பண்ண எனக்கு கூட என்ன அனுமதி கொடு வரக்கு. ஏசுக்கு சொன்னாரு, உண்மை நான் தான், வா. பிரியா சகோதரி, உனக்கு என்ன வேணும் மட்டுமாட்டா? அவருமா நடக்கணுங்கிற ஒரு ஆசை வேணும். வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? யாரைத்து நம்மளுக்குள்ள இருக்கிறாங்களோ அவர் என்ன பண்ணாரா? அவர் மாதிரி நடப்பாங்கன்னு சொல்லுது. நான் அவருக்குள்ள இருக்கிறேன்னா இல்லையா? கர்த்தர் உண்மையா நான் உங்களுக்குள்ள இருக்கிறதா
நான் கூட எப்படி பண்ணுவேன், எப்படி நடக்கணும், இவ்வளோ மாதிரி நான் நடக்கூடாது. வச்சனம் படிக்கும்போது ஒரு வச்சனம் புரிஞ்சுக்கிட்டேன்னுப்பா நான். நீ அப்பயே கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே இந்த வச்சனம் இப்படி சொல்லுது, நான் கூட அது பிரகாரம் என்னமா நான் நடக்கணுங்கிறது அப்பயே நீ கண்ணீரோட கற்றுக்கிட்டே என்னமா நான் ஜெபம் பண்ணணும். இந்த வச்சனம் படிக்கும்போது நம்ம கிட்ட நடக்கிற என்ன இது, அதான் வச்சனம் சாப்பிட்றது. ஏதோ ஏதோ ஆதிகாலம் படிச்சுட்டு எடுத்து பைபிள் வச்சுட்டு ஆய்ப்போச்சு இன்னைக்கு அவன் டூடின்னு வைக்கிறது இல்லை. புரியுதா? எத்தனை வச்சனம் படிக்கும்போது அந்த வச்சனத்துக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே இது மாதிரி நம்மளோட வாழ்க்கையில இருக்கணும். இந்த வச்சனம் இல்லாட்டி இந்த வச்சனம் நம்மளோட வாழ்க்கையில் எதுனால என்ன ஆகல, நம்மளோட வாழ்க்கை எந்தக்கு இந்த வச்சனம் எந்தக்கு நிறைவேறல, இந்த வச்சனம் நம்மளுக்குள்ள நிறைவேறல. கர்த்தாவே இப்போதான் கொஞ்சம் வச்சனத்தை வச்சு நான் ஜெபமான கர்த்தர்கிட்ட, இந்த வச்சனம் நம்மளோட வாழ்க்கையில் ஏன் நிறைவேறதில்ல, நான் எந்தக்கு இந்த விஷயம் பலகீனமா இருக்கிறேன், இந்த வச்சனம் இப்படி சொல்லும் போது நான் இப்படி இருக்க மாதிரி அந்த வச்சனம் நம்மளுக்குள்ள என்ன வேணும், அது வச்சனத்தில் இருக்கிற வல்லம் என்ன ஆகும் நம்மளுக்குள்ள ஜீர்ணமாகணும் இல்லை, அந்த வல்லம் என்ன நான் அனுபவிக்கணும் இல்லையா? அதில் வச்சனம் படிக்கணும். அதோட வச்சனம் படிச்சு அனுப்பணும். அது மாதிரி ஒருத்தர் வச்சனத்தை அனுப்பணும் நமக்குள்ள இதுக்காக வேணும். அப்படி ஒரு விசுவாசம் அனுப்பணும். ஆவிக்குறி வாழ்க்கையில் அனுப்பணும். வளப்பேண்ட அவசரம் இருக்கிறது பிரிய சகோதரிய சகோதரனை. அதனால்தான் இப்போ விசுவாசம் வேணும்னா இந்த உலகத்தில் இருக்கிற நமக்குள்ள இருக்கிற யாரு வல்லம் உள்ளவர் என்று அறிஞ்சு நாம் மின்னுக்கான போகிற அவசரம்